அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் லட்சதீப திருவிழா. கோயில் வளாகம் முழுவதும் தீப ஒளியில் ஜொலித்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலியில் சிறப்பு மிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை லட்சதீப விழா தை அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது. 10 தினங்களாக நடைபெறும் லட்சதீப திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. விழாவில் 6ஆம் நாள் மாலையில் தங்க விளக்கு ஏற்றப்பட்டு அன்று முதல் தினமும் தங்க விளக்கிற்கு சிறப்பு வழிபாடுகளும் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் உற்சவர் நெல்லையப்பர் உடனுரை காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. தை அமாவாசை தினத்தன்று லட்சதீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மாலையில் சுவாமி சன்னதி மணிமண்டபத்தில் ஏற்றப்பட்டுள்ள தங்க விளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஹாரத்தி காண்பிக்கப்பட்டதும் மூலஸ்தானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விளக்கில் ஏற்றிய தீபமானது கொண்டுவரப்பட்டு கோவில் கொடிமரம் முன்புள்ள அமர்ந்திருக்கும் நந்தி விளக்கின் தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி கோயில், ஸ்ரீ காந்திமதி அம்பாள் கோவில் உள் சன்னதிகளில் வெளி பிராகாரங்கள், ஆறுமுகநாயனார் திருக்கோவிலின் உள் சன்னதியிலும் வெளி பிராகாரங்கள் என கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் அகல் விளக்குகளை வரிசையாகவும் பல வடிவங்களில் ஏற்றியும் வைத்தனர். இக்கோயில் வளாகமே தீப ஒளியில் ஜொலித்தது. மேலும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பிரமிக்க வைக்கும் வகையில் சுழலும் ராட்டினத்தில் தீப விளக்குகளும், கூண்டு போல் சுழன்று எரியும் தீப விளக்குகள், கோல வடிவ தீபங்கள் என கண்கொள்ளா காட்சியாக தீப விளக்குகள் பிரம்மாண்டமான முறையில் ஏற்றப்பட்டன. திருக்கோயில் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் ஜொலித்தது. இரவில் லட்சதீப திருவிழாவினை முன்னிட்டு உற்சவர் காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி ரிஷப வாகனத்திலும், முருகப்பெருமான் தேவியர்களுடன் தங்க சப்பரத்திலும், விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்துருள வீதி உலா நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.